அப்போ ஒரு 70 பேருக்கு மேலே இருக்காங்க சாட்டி போகிறாங்க போலீஸ் ஏற்பாடு சரி. அப்புறம் அங்கே உட்காந்துருந்தாரு அந்த கல்வாரத்தில் ஒரு சொன்னோம் இப்படி போகிறாங்க அப்படின்னு. அங்கேருந்து ஓட்டும் போதே இந்த இடத்துல நின்று யார் அங்கே போகிறேன் ஏற்பாடு சரியாக போகிறீங்க அந்த ஆள் நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் போங்கப்பா வீட்டுக்கு அப்படின்னு. அப்படி அதெல்லாம் சதுர கட்டி பாரு அதில் ஒரு தடம் சதுர கட்டி நின்றுக்கிட்டாங்க. நின்றுட்டுக்க முடியாது. அப்புறம் அவங்க போகவே இல்லை. ரைஃபிள் எடுத்து ஒரு அடிச்சு அப்படி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற தவளை இங்கே வந்து அடிச்சு பாரு குண்டு வாய் எடுத்து பிடிச்சி மேலே மண் அடித்தாங்களே. ஓட்டம் யாரு போலீஸுக்கார் ஓடிட்டாங்க எல்லாருமே ஒரு 70 பேருக்கும் பூராவும் துப்பாக்கி தூக்கி துப்புலாக ஓடி போயிட்டாங்க. நீங்கள் அப்போ இங்கே தான் இருந்தீங்களா? இங்கே தான் இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் கிடாயெல்லாம் வெட்டி எல்லாம் சாமி கூப்பிட்டாங்க. இந்த பதி ரொம்ப வரும் துப்பாக்கி எல்லாம் அவங்க ஆளுங்க எல்லாமே வந்தாங்க. வீரப்பாய் ஆளுங்க. ஆமாம். அவங்களும் ஒரு 40 பேருக்கு மேலே இருக்கும். அவங்க வச்சு கும்பிட்டு சோப்புகால் காட்டி கொடுத்தாரு. கொடுத்த உடனே எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்னாங்க. பழம் நாசம் எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் பழம் எடுத்துகிட்டு போங்க, இப்போ உட்காந்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லிப்பாங்க. ஒரு பழம் கூட வேண்டாம், எல்லா பொருளையும் வந்து சனத்துங்களுக்கு கொடுங்க போயிட்டார். அதுக்கு பின்னாடி இன்னொரு தடவை இங்கே கட்டையை கொண்டு வந்து கொட்டி ஒரு லோடு ஃபுல்லாக ஏற்றி விட்டாங்க. ஏற்றி பலாருன்னு விடிஞ்சு போச்சு. சந்தன கட்டை 8 லோடு போட்டு கட்டி விடிஞ்சு போச்சு. அப்படியே விடிஞ்சு போன பிறகு அவங்க போகலை. மரிச்சல் கொண்டு போய் நிறுத்திவிட்டுருங்க அந்த லோடை. அப்புறம் அங்கேருந்து வந்து போலீஸுங்க அதை கேட்டு தகவல் கேட்டு ஆண்டாங்க பாரு. இந்த நேரில் பாரு அந்த இடத்துல வந்து ஒரு 50 பேர் அந்த அந்த சாப்பாட்டில் இருக்கிற அப்படி யாரும் வேறுப்பார் ஒரு 50 பேருக்கு மேலே அவசரம் நின்று ஒரு 2-3 ஏறி விட்டுவிட்டாங்க போலீஸ்கார். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கோபம். அங்கேருந்து ஓட்டமும் விட்டாச்சு. அங்கேயே ஒரு 4-5 வேட்டு கிளப்பி விட்டார். அப்புறம் கிளப்பும்போது தான் டே யாருக்கும் உங்கள் பிள்ளைங்க குட்டிங்களும் சொல்லிட்டு வந்துருக்க மாட்டீங்க, நான் என்னை பற்றி கவலையே இல்லை, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னுட்டு வந்து நேரம் நின்று ஒரு அடிச்சுன்னா அப்படி இதில் ஏறி அதில் பஜ்ஜியில் முழங்கால் வச்சு அதை சாட்டி பூந்து ஓடனவங்க தான் போலீஸு. அப்பயே உண்மையா வேண்டி பறந்தே போட்டோம், விரிஞ்சே போச்சு. அது எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கு. அதுக்கு முன்னே ஆணையை சுட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி சந்தனக்கட்டை இந்த சேவை மூலியமாக போய் சந்தனக்கட்டையை கொண்டு போனார். கொண்டு போய் அந்த கட்டையை ஒரே திருவ விட்டாங்க பாரு, கள்ளிப்புலேயே போய் சேர்ந்துக்கிச்சு. அதுக்கு முன்னாடி தான் அந்த காசு வாங்கிட்டு வந்து தான் இங்கே ஒரு பூஜை செஞ்சு விட்டு போனது. காசுல கோயிலுக்கு எதனா கொடுத்துருக்காரா? இல்லை, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அந்த பூஜை செஞ்சத்தோடு சரி. வந்து சோடிலாம் போடுவாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பாப்பா அப்படியே அது இங்கே ஏதோ ஒரு நாளைக்கு தான் வந்து பார்க்க அப்படி அவங்க உட்காந்த இடத்துல இடத்துல இருக்கிறாங்களா காலை கை கழுவிட்டு பார்ப்பாரு. அதெல்லாம் நாங்களும் போயிருக்கிறோம். பாலாத்து இருக்கும்போது போயிருக்கிறோம். அங்கேயே நாங்களும் துப்பாக்கி ஆட்ட ஆடினவங்க தான். அவங்களோட போய் 2-3 நாள் அங்கேயே இருந்துங்க. அது சூரியன் பார்ப்பா அப்படி சூரிய பார்க்கறதுனாலும் படிச்சு இருந்தாங்க. பல நேரத்தில் போலீஸ் வருங்க அவளுக்கு தகவல் அப்படியே தெரியும். அப்போ செல்லுல ஒன்றும் இல்லை. அவளுக்கு ஒரு மயமாக அவளுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சொன்ன அப்படி அப்படியெல்லாம் நடந்துச்சு. வீராப்பாய் உங்களுக்கு சொந்தக்காரா? மாமச்சன் ஆகணும். சொந்தக்கார மாமச்சன் ஆகணும். அவர் கூட இருந்திருக்கீங்க. அவரோட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி? நல்ல ஆளுங்களுக்கு நல்லாவே எதை வேணுமாலும் கொடுப்பாரு. அந்த ராசகுமார கடத்தின பிறகு ஏழை படைங்களுக்கு தான் அம்மாத்திர பணத்தையும் கொடுத்தாரு. பசியோடு போகிறாங்க அப்படின்னாக்கா 4000-5000 எடுத்து குடும்பத்தை பாருங்க அப்படின்னு அனுப்பிடுவார். அது மாதிரியான ஆள் யாருக்கும் ஒரு துரோகம்லாம் பண்ண மாட்டார். இப்போ கர்நாடகா போலீஸு கண்டா மட்டும் அவருக்கு வெளிய அவரே முதல்ல சிரிச்சல்லேருந்து இந்த வேட்டையாடிக்கிட்டு முஸ்கொஞ்சாதி அடித்து அவன் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்த குடும்பம் அது. அதனால் அதை அடித்து பிடிச்சி பாரிஸ்கார் பிடிச்சி கந்தகோலம் பண்ணிவிட்டாங்க. அதை
அப்புறம் தான் காட்டுக்குள்ளே விடுற பொண்ணு வீட்டுக்கே போகாதுன்னு போயிட்டாரு. நாங்க ஒரு சிறிய குறும்படம்லாம் பார்த்தோம். இப்போ வீராப்பன தடகு வந்து அப்போ பெண்கள் எல்லாம் பார்த்தோம், போலீஸ் எப்படி இருக்காரு. ஆமா ஆமா, அதெல்லாம் அங்க அந்த அந்த பக்கம் அந்த மலை ஐயா இருந்தால கன்னடா போலீஸ் நிறைய கர்நாடகா போலீஸ் எல்லாமே வந்து பொம்பளைங்கெல்லாம் சித்திரவதை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் உண்மை. ஆமா உண்மை. அதெல்லாம் சொல்ல முடியாத வாழ்க்கையெல்லாம் எப்படி எப்படிலாம் பண்ணாங்களா தெரியும். முடிச்ச நாளைக்கு அப்படியே அந்த இது என்ன கரண்ட்டு அப்படியே விட்டு பிடிச்சிதான் அவங்க அப்படியே மயக்கி கிடக்க வேண்டியது. அப்படிலாம் பண்ணாங்க. கர்நாடகா போலீஸு கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. அவர் ஆளானத்துக்கு பிறகு தானே மாப்பிள்ளைங்களுக்கு இவங்க துளிர் விட்டுது. இல்லைனாக்கா அவரெல்லாம் கண்டாக்க திருன்னு கிடந்தாங்க. ஆனா தண்ணிக்கோசம் தான் ராஜகுமார் எல்லாம் கடத்தினது. ஆமாம் ஆமாம், காவேரி தண்ணி. தமிழ்நாட்டுக்கு. ஆமாம், அவர் ராஜகுமாரை கடத்தி கொண்டு இங்கே நம்ம காரணத்தை வச்சுருந்தாங்க. வச்சிருந்ததுக்கு பிறகு ஒரு டெம்பாவிலேயே பணத்தை கொண்டு வந்து கொட்டி விட்டு தான் கூப்பிட்டு போனாங்க. ஆமாம், அதுமான ஆளுங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அவருக்கும் வயசாகிடுச்சு. வயசாகி கொஞ்சம் கண் மொத்தம் மாதிரி வனத்திலேயே இருந்து மழை சூடு இல்லையா, அதனால வனத்திலே இருந்து ரொம்ப ஒரு டயர்ட் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் சைலண்ட்டு வச்சு தான் கொண்டு விட்டாங்க. சைலண்ட் வச்சு தான் கொண்டு விட்டாங்க. புரியல எங்களுக்கு. சைலண்ட்னாக்கா ஒரு விஷப்பொருள் அது. அதை மோரில் கலக்கி குடித்தான் கொண்டு விட்டாங்க. 4 பேர். ஆஹா, எங்கே போய் அங்கே சுட்டாங்க. இங்கே பாராட்சி மாநில அந்தாண்ட மோரில் கலக்கி சைலண்ட்டு வச்சு மோரில் கலக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி போலீஸ் வருது, மோர் குடிச்சிட்டாங்க. மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு போனாங்க பாரு. போய் 3 பேர் அடிச்சு 4 பேரும் வாயில் வச்சாங்க. அடிச்சு 2 நாள் ஆகி போச்சு. இதில் தான் சாபம் போய் அதனால ஏற்றிட்டு போயிட்டு அங்கே நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே வண்டியெல்லாம் சுட்டு அதெல்லாம் அவார்டு வாங்கிட்டாங்க. அர்ஜுனும் வீரப்பனும் அணுகுனீங்க. அதே மாதிரி மாதங்கரால் பெரிய ஆள். அர்ஜுனன் சின்னவன், நடாள் யார் வேர்ப்பன். இவங்க அண்ணன் 3 பேர். 3 பேர்த்துலேயும் மாதவனை பிடிச்சி கர்நாடகாவில் போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அர்ஜுனனை விட்டாங்க, வெளியில் விட்டு போகிறா நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சாங்க. திருப்பியும் வந்து வேர்ப்பனை போய் கூட்டிட்டு போய் காட்டை பிடிக்க அர்ஜுனையும் சுட்டு விட்டாங்க. அர்ஜுனை சுட்டதுக்கு பிறகு தான் அப்புறம் வேர்ப்பனை சைலண்ட் வச்சுக்காங்க. அவங்களால யாரும் 2 நாள் கழிச்சு தான் பாடி தூக்குனாங்க. ஆமாம், 2 நாள் கழிச்சு தான் பாடி தூக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்குலாம் நல்லா தெரியும். அது தான் மணிப்பு நேரம் வந்து மேலே ஏற்றி டெம்பால் கொண்டு போயிட்டாங்க.